ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகே ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு லாஸ் ரெக்கரிங் சேலஞ்சில் டே 12 இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரேட் எடுத்தேன். ஸோ 2 ட்ரேடுமே நம்மளுக்கு லாஸில் தான் புக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எப்படி லாஸ் ஆச்சு, ஸோ இந்த லாஸை வந்து நம்ம இதுக்கப்புறம் வர ஸ்டேடில் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்வேஸ் தான் இருந்துச்சு. ரொம்பவே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு சின்ன சின்ன கேண்டிலாக தான் போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக 9:33 பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரே கேண்டில் 354 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிடுச்சுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே போகும். ஸோ இந்த இடத்துல பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிவோட் பாயிண்ட் கீழே தான் வந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் அவர் பிரேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிஇ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரே கேண்டில் போட்டு நேராக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் கொண்டு போன பிறகு அப்படியே என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் வந்து என்ன பண்ணிட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லி நினச்சிட்டு உடனே வந்து என்ன பண்ணிட்டு கால் ஆப்ஷன் செட்டிங்ஸாக எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் நான். ஸோ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிடச்சிச்சுன்னா 9:39 கிடச்சிச்சு. உடனே 9:39 கரெக்டாக இந்த இடத்துல கிடச்சி. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன் நான். ஸோ பர்ஃபெக்டாக 9:39 எனக்கு என்ட்ரிலாம் பக்காவாக எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி 9:39 கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல 9:39 கிடச்சோன்னே நான் அப்படியே என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 2 கேனில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இந்த கேனில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வேறு, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பைரி டேனால டைம் டேக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்ட்ரி எடுத்துக்க பிறகும் கொஞ்சம் இது வரைக்கும் வந்த பிறகு எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 47 பாயிண்ட்ஸா. ஆனால் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் 10% வந்து என்னுடைய ப்ரீமியம்லாம் கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. இன்றைக்கி நேற்று வந்து ப்ராஃபிட்டோட இன்றைக்கி வந்து 10% போயிடுச்சு சொல்லி வெயிட் பண்ணுறேன். செகண்ட் டேட் வெயிட் பண்ணுறேன். செகண்ட் டேட் கிடச்சிச்சு. செகண்ட் டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:57 கிடச்சிச்சு. இங்கே பாருங்க, 9:57, 9:58 இந்த டைமில் எடுத்தவொடனே இந்த இடத்துல 9:58 கிடச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே போய் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இஎம்ஐ பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல வந்திருக்கும். பட் நான் வந்து எனக்கு இந்த ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் 2 ட்ரேட் எடுத்தேன். அந்த 2 ட்ரேடுமே நம்மளுக்கு வந்து லாஸாக புக் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இதில் பாருங்கள், டோட்டலாக 10,635 ரூபா வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியாச்சு. நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி பார்த்து. ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கேனில் அந்த ஒரு கேனில் பார்த்தீங்கன்னா 353 பாயிண்ட்ஸு. சரி, ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் அப்படின்னு தான் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் அப்படியே ஃபுல் ரிவர்சல் ஆகி ப்ரீவியஸ் அந்த நம்ம லோ வந்து பிரேக் ஆகி அப்படியே கீழே கொஞ்சம் 2 கேனில் தான். அப்புறம் அந்த ஒரு கேனில் 371 பாயிண்ட்ஸு, அடுத்த கேனில் பார்த்தீங்கன்னா 277 பாயிண்ட்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.42% 681 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரே அந்த 3 நிமிஷத்தில் வந்து இறங்கிடுச்சு கீழே. ஸோ இதை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். ஏன்னா இந்த மாதிரி மொமெண்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி மொமெண்டம் வந்து அதாவது மேலே அப் அண்ட் டவுன் மொமெண்டம், ஏ மொமெண்டம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி என் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. 15 மினிட்ஸ் கேனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதில். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எப்படி போச்சு, அடுத்த ஒரு 5வது 15 மினிட்ஸ் எப்படி போச்சுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னன்னா கால் ஆப்ஷனுக்கும் நிறைய பேர் பை பண்ணவங்களுக்கோ செல் பண்ணவங்களுக்கும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதில் புட் ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கும் செல் பண்ணவங்களுக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்காக நான் நினைக்கிறேன் நான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கல்பிங் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்குமே வந்து இது வந்து ஒரு இன்வெர்டர் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பிரேக்கர் கொடுத்துருக்கு. பட் வந்து டார்கெட் வந்து எனக்கு கீழே வரைக்கும் இருக்குது. இந்த டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ தான் நம்ம கழுத்த இருக்கும். எதுவுமே நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு கூட மார்க்கெட் வந்து இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் மார்க்கெட் வந்து இருக்கும்போது தான் நம்மளால் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி எமோஷன் கண்ட்ரோல் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் எப்போவுமே இருக்காது கைஸ். மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்டாக தான் நடக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மார்க்கெட் மேலே போது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருப்போம், அதை வந்து கீழே போயிடும். அதே மாதிரி கீழே புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருப்போம், மேலே போகும். ஸோ இதனால் வந்து அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் நான் ஸ்டாப் லாஸ் போட்டனால என்னுடைய வந்து கேபிட்டல் வந்து நான் ரொம்ப சேவ் பண்ணிட்டேன் நான். நான் வந்து டேஷ்போர்ட் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ப்ரீவியஸாக வந்து நடந்த லாஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்ரேடில் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதே ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்தனோ அந்த ப்ராஃபிட் இன்றைக்கி நான் இந்த ட்ரேடில் கொடுத்துட்டேன் நான். ஸோ அதனால் வந்து எகெயின் வந்து திரும்ப பழையபடிக்கு நம்ம வந்து லாஸ்ட்லேயே வந்தாச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வேறு வழி இல்லை. ஆப்ஷன் பையின்னு ஒரு ஹை ரிஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து போட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கப்புறம் வர மார்க்கெட்டில் எப்படி கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இன்னும் டாடன் வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் மேலே ஏறிச்சு, எகெயின் வந்து கீழே இறங்கிச்சு. அதே மாதிரி ஆர்ஓயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மேலே போச்சு. ஓகே, 6% தான் நம்மளுக்கு இருக்குது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில், ஏன்னா இங்கே 2 நாள் எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகலை. அதாவது 2 ஸ்டாப் லாஸ் வந்து ஒரே நாளைக்கு ஹிட்டே ஆகலை. பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி நடந்திருக்கு. ஆஃப்டர் 12 டேஸ் கழிச்சு மற்ற எல்லா நாளுமே நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10% போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். இல்லைனா 2 ட்ரேட் எடுத்தால் அந்த ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட்டோ ஒரு ட்ரேட் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் 10% மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறனால நம்மளுக்கு
ரெண்டுமே வந்து 10% 10% ஸோ டோட்டல் 20% வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் இந்த 12 நாளாக வந்து இது ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ். நேற்று தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி ஹையஸ்ட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எஃப்ஐடிலாம் வாட்ச் பண்ணிருப்பாங்க போல, நேற்று என்னடா இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டியா, ஓகே இன்றைக்கி வந்து நேற்று எடுத்த ப்ராஃபிட்டை வாங்கிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி மொத்தமாக வந்து வலிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் தோணுது எல்லாத்தையுமே. பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஸோ எனக்கு மட்டுமா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ சைக்காலஜி அப்படி இருக்கும், என்னடா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜியில் இருக்குது. ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நான், நீங்கள் எப்படி மார்க்கெட் இருந்தாலும் கவலை இல்லை, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வந்து வெனஸ்டே, ஸோ எக்ஸ்பைரி டே வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடந்ததை விட நாளைக்கு இன்னும் மோசமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? ஓகே கைஸ், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.